ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இப்போது நட்ஸ் ரெண்டும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லம்ஸ் இல்லாமல் மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஃபுட் கலர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு அதையும் கலந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை தண்ணியில் ஃபுல்லாக கரையணும். நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்ச மாவு மிக்சரை இது கூட ஆட் பண்ணிடலாம். கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம சேர்த்து சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தா போதும். நம்ம சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லாவே கெட்டியாயிருச்சு. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் மறுபடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லாவே கெட்டியாயிடுச்சு. பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். இப்போது நான் ஒரு பிளேட்டில் ஏற்கனவே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அல்வா நல்லா சூடாக இருக்கும் போதே அதை கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே தேய்ச்சி விட்டிங்கனாலே நல்லா ஃப்ளாட்டாக செட் ஆகிடும். இப்போது 1 ஹவருக்கு இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 1 ஹவரில் இது நல்லாவே இறுகிடும். இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு. அல்வா நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணுங்கள்.
ரொம்பவே டேஸ்டியான மஸ்கோத் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.